ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 32 போட்டிகள் முடிவு பெற்றுள்ளன. 33வது போட்டியாக இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் இடையே மோத உள்ளன. இரு அணிக்கும் ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கின்ற காரணத்தினால் இந்த போட்டியில் எதிர்பார்ப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி வாகையை சூடினார்கள். நாம் கூறியதில் 8 பிளேயர்கள் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக இஷாந்த் சர்மாவை பற்றி கூறியிருந்தோம். அவர் நேற்று அருமையான ஒரு பந்து வீச்சாக இருந்தது. நேற்றைய தினம் 8 பிளேயர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு தந்துள்ளது. இன்றைய தினம் நடக்கக்கூடிய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி. முதலாவதாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அதர்வா டியாடே, ஜித்தேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டோன், சாம் கரன், சஷாங்க் சிங் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக லிவிங்ஸ்டோன் அல்லது சாம் கரனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக பஞ்சாப் முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். லியாம் லிவிங்ஸ்டோன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜித்தேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டோன், ஜானி பேஸ்டோ, சாம் கரன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். சஷாங்க் சிங் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக லியாம் லிவிங்ஸ்டோன் அல்லது சஷாங்க் சிங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சாம் கரன், ஹர்ஷதீப் சிங், கசிகோ ரபாடா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, முகமது நபி, டிம் டேவிட் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா அல்லது முகமது நபியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பூம்ரா, மத்வால் மற்றும் ரொமாரியா ஷெப்பர்ட் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அல்லது டேவிட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் கோட்டெசே, பூம்ரா, மத்வால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஸ்ரேயாஸ் கோபால் அவர்கள் இடம்பெற்றால் இரண்டாவது இன்னிங்ஸாக இருந்தால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் டெலகிராம் லிங்கில் டாஸ் பட்டதற்கு பிறகு அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.